ஏன்டா வெள்ள பண்ணி எந்த வேலையும் செய்யாமல் தகுதியான படிப்பும் இல்லாமல் உங்கள் அப்பா பணக்காரன் ஒரே காரணத்தால் நேராக நோகாமல் முதலாவது சீட்டை உட்காந்து உனக்கே இவ்வளோ திமிரு இருக்கு. அப்பா அம்மா கஷ்டப்பட்டு ஸ்கூலுக்கு டொனேஷன் கட்டி எல்கேஜிலேருந்து 10வது வரைக்கும் ஃபெயிலாகவும் படித்து 10வது ஈஸியான குரூப்லாம் விட்டுட்டு இந்த குரூப் எடுத்தால் தான் இன்ஜினியர் ஆக முடியும்னு கஷ்டமான குரூப்பாக எடுத்து ஃபிசிக்ஸ்க்கு ஒரு டியூஷன், கெமிஸ்ட்ரிக்கு ஒரு டியூஷன், மேக்ஸுக்கு ஒரு டியூஷன், ரோட்டில் அதுக்கு ஃபீஸு கட்ட பெற்றவங்களை ரோட அலைய விட்டு பப்ளிக் எக்ஸாமில் ஃப்ளாஸ்கெல்லாம் நைட்டு டீ வச்சு படித்து காலையில் அலாரம் வச்சு படித்து அதில் வாங்குகிற மார்க்கெல்லாம் பத்தாமல் டிஎன்பிசி எக்ஸாம் வேறு தனியாக ஒரு 2 மாதம் உட்காந்து படித்து அதில் வாங்குகிற மார்க்கு கட் ஆஃப் மார்க் யூசஸ்லாம் போய் அம்மா நகையை அடமானம் வச்சு காலேஜ்லேருந்து சீட்டு வாங்கி ஃபஸ்ட் இயர்லேருந்து 4th இயர் வச்ச 4th இயரை மொத்தமாக கிளியர் பண்ணி இந்த சொசைட்டிக்குள்ளே நுழைஞ்சான்னு இந்த சொசைட்டி என்ன வேலை இல்லை செருப்பால் அடித்து ரோடாக வேலை தேடி அலைஞ்சி 3 வருஷம் 4 வருஷம் வீட்டில் தண்டமாக உட்காந்து அப்பா என்னை தண்டச்சோறு திட்டி சாப்பிட்ற ஒவ்வொரு சாப்பாடு தொண்டையில் சிக்கி வலிச்சு இறங்கி எவனோ ஒரு புண்ணியவான் கடைசியில் ஒரு நல்ல மனுஷன் எனக்கு வேலை கொடுத்து அதையும் பிடிக்கிற நினைக்கிற உன்ன மாதிரி ஒரு புறம்போக்கெல்லாம் சமாளித்து இன்னைக்கு முன்னாடி நின்று பேசிக்கிற வேலையில் பட்டதாரி எனக்கு எவ்வளோ திமிரா இருக்கும்.